Hi friends, welcome to Tasty Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சப்பாத்தி நூடுல்ஸ். ஆமாங்க, நம்ம வீட்ல மீந்து போன சப்பாத்தி வச்சு கூட இந்த மாதிரி சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. இது நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எந்த அருமையான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது காலையில் மீந்து போன ஒரு 10 சப்பாத்தி இருக்குது. இதை வச்சு நான் இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ண போகிறேன். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கூட சப்பாத்தி செஞ்சு கூட நம்ம அப்படி செய்யலாம். இது மீந்து போன சப்பாத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி செய்யலாம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுனால இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ முதல்ல ஒரு சப்பாத்தி ஒன்று எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம இப்படி சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுருட்டி எடுத்தாச்சு. இப்படி ஒரு கத்தி வச்சுக்கலாம். கத்தி வச்சு இப்படி ஓரங்களில் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். நம்ம உருட்டி வச்சு செஞ்சதுனால இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கூட இப்படி கட் பண்ணலாம். இதுவும் நல்லா கரெக்டாக வரும். ஒரே மாதிரி அளவோடு நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எது வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா வருது பாருங்கள். கத்திரிக்கோலை கட் பண்ணுறது நல்லா வருது. எல்லா சப்பாத்திகளையும் நான் இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வானிலையில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு கப்பு. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு. அடுத்தது பெரிய தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கினா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது தக்காளி வதங்கினா இது கூட நான் முட்டைக்கோஸ் 1 கப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது கேரட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். காய் பாதி அளவுக்கு மேலேயே வெந்துருச்சு. அடுத்தது நம்ம மசாலா பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் தூள், இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அமச்சூர் பொடி 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூனு, ரெட் சில்லி சாஸு இது 1 ஸ்பூனு. கடைசியாக இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் அது தேவையில்லை. இதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலா பொருளையும் போட்டு நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக தான் ஊற்றணும். நம்ம மசாலா பொடியெல்லாம் கலந்துருக்கோம் இல்லைங்களா, இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டு வந்து அடி பிடிச்சிரும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு செஞ்சிட்டோம்னா இப்போ இந்த தண்ணியிலே நமக்கு இது நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் மாதிரி நல்லா தின்னாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நீட்டாக. இந்த சப்பாத்திகளை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் சப்பாத்தி இனிமேல் மீந்து போயிட்டால் கூட இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நமக்கு ஃபுட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்.
இல்லை கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வோம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட ஆமச்சூர் பொடி இல்லைன்னா நீங்கள் மேலே எலுமிச்சை பழத்தை கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லித்தழையில் தூவிட்டு கலந்து விட்டு இறக்க வேண்டியது தான். நம்மளுடைய சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.